1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 இந்த வசனங்களை வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசி எப்படி கர்த்தரை தவறாய் புரிந்து கொண்டான் என்பதை கண்டுகொள்ளலாம். முதலாவது, எலியாவினுடைய எண்ணமே கர்த்தர் பெருங்காற்றில் இருப்பார், இல்லை பூமி அதிர்ச்சியிலே இருப்பார், இல்லை அக்கினியிலே இருப்பார் என்கிற கருத்து உடையவனாக இருந்தான். ஏனென்றால் அதற்கு முந்தைய காலங்களிலே கர்த்தர் பெருங்காற்றில் இருந்தார். யோபுவினுடைய காலத்திலே கர்த்தர் பெருங்காற்றில் உத்தரவளித்தார். 18ஆம் சங்கீதத்திலே பெருங்காற்றின் செட்டைகளை கொண்டு கர்த்தர் பறந்து வந்து தாவீதை காப்பாற்றினதாக எழுதியிருக்கிறது. அப்படியானால் பெருங்காற்றில் கர்த்தர் இருப்பது உண்மை. முன்பு காலங்களிலே கர்த்தர் பெருங்காற்றில் அசைவாடினார். எலியாவுடைய காலத்திலே பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேலுடைய காலத்திலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட போது கர்த்தர் கோபம் கொண்டார். அப்பொழுது பூமி பிளந்தது. கோராகு அவருடைய கூட்டத்தார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து இஸ்ரவேலுக்கு அசுசியை கொண்டு வந்தவர்களா இருந்ததினால் பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. கர்த்தர் பூமி அதிர்ச்சியிலே இருந்தார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது சீனாய் மலையின் மேல் கர்த்தர் வந்து இறங்கின பொழுது அந்த மலையே அசைந்தது. அப்படியானால் கர்த்தருடைய பிரசன்னம் அதிர்ச்சியிலே, அது மலை அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சியிலே இருந்தது. இதையெல்லாம் எலியா அறிந்திருந்தான். அதனால் அவனுடைய கருத்து கர்த்தர் பெருங்காற்றில் இருப்பார், கர்த்தர் பூமி எதிர்ச்சியிலே இருப்பார், இல்லை கர்த்தர் அக்கினியிலே இருப்பார் என்பதாக மட்டும் கருதி இருந்தான். தீர்க்கதரிசி எலியா ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்தான். அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அவன் பலி செலுத்தினான். கர்த்தருக்கென்று கை உயர்த்தி காத்திருந்து என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். எலியா அப்படி ஜெபித்த போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினார். அக்கினி புறப்பட்டு வந்து பலிபீடத்தையும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டவைகளையும் பட்சித்து அந்த பலிபீடத்தை சுற்றி இருந்ததான வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அவ்வளவு பலத்த அக்கினி வானத்திலிருந்து வந்ததை எலியா கண்டான். இதனாலே ஓரிரு முறை பெருங்காற்றிலும் பூமி எதிர்ச்சியிலும் அக்கினியிலும் கர்த்தர் வருகிறதை இந்த எலியா கண்டதினாலே மொத்தத்தில் கர்த்தர் பெருங்காற்றில் தான் இருப்பார், அவர் பூமி எதிர்ச்சியில் தான் இருப்பார், அக்கினியில் தான் இருப்பார் என்கிற ஒரு கருத்துக்கு போய் அந்த கருத்து என்னும் கெபியிலே தன்னை அடைத்துக் கொண்டான். He locked himself in such a concept. ஒரு குறிப்பிட்ட கருத்திலே தன்னை அடைத்துக் கொண்டான். இதுபோல அநேக மக்கள் குறிப்பிட்ட சில கருத்துக்களுக்குள்ளே தங்களை அடைத்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய முழுமையையும் பார்க்காமல் கவனிக்காமல் இருக்கிறார்கள். ஒரு சதுரத்துக்கு 4 பக்கங்கள் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு 4 பக்கங்கள் மட்டுமல்ல, ஒரு வைரத்துக்கு பல பக்கங்கள் உண்டு. அதுபோல தேவனாகிய கர்த்தருக்கு பல பக்கங்கள் உண்டு. அவர் சிலவேளை பெருங்காற்றில் வருவார், சிலவேளை பூமி எதிர்ச்சியில் வருவார், சிலவேளை அக்கினியாக வருவார். ஆனால் அப்படித்தான் வருவார் என்று நாம் அவரை எல்லைக்குட்படுத்தக் கூடாது. 107ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது, அவரை குறித்து தவறாய் கருத்து கொண்டு விடக்கூடாது. எலியா இப்படி தவறாய் கொண்டிருந்த கருத்தை தேவன் மாற்ற வேண்டும் என்று எண்ணித்தான். பெருங்காற்றிலும் அவர் இருக்கவில்லை. எலியாவுக்கு முன்பாக பெருங்காற்று, கண்மலைகளை பிளக்கிற பெருங்காற்று அடித்தது, அதிலே கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தர் எதை செய்தாலும் காரணத்தோடு தான் செய்வார். பெரிய பூமி எதிர்ச்சி வந்தது. எலியா அதிலே போய் கர்த்தர் இருப்பாரா என்று பார்த்தான். கர்த்தர் அதிலே இருக்கவில்லை.
அதன் பின்பு அக்கினி வந்தது. கர்த்தரதில் இருப்பாரா என்று பார்த்தான், கர்த்தரதிலும் இருக்கவில்லை. இவனுடைய கருத்தை மாற்றுவதற்காகவே அன்றைய தினம் அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா அதை எதிர்பார்க்கவில்லை. அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டேஷன் ஆஃப் காட். தெய்வம் நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் நினையாத திசையிலிருந்து, நினையாத விதப்படி, நாம் நினையாத முறையில் அவர் நமக்கு விஜயம் செய்வார். இந்த வாரத்தில் நீங்கள் நினைக்காத ஒரு வகையில் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இதனால் தான் நாம் வெகு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எச்சரிப்போடு எதிலே கர்த்தர் இருப்பார், எந்த இடத்தில் யார் மூலமாய் எந்த வகையில் கர்த்தர் இருக்கிறார் என்ற கர்த்தர் மேல் தாகத்தோடு இருக்க வேண்டும். அநேகர் பெருங்காற்றை பார்ப்பார்கள், ஆனால் கர்த்தரை மறந்து விடுவார்கள். அநேகர் பூமி எதிர்ச்சியை பார்ப்பார்கள், கர்த்தரை மறந்து விடுவார்கள். அநேகர் அக்கினியை பார்ப்பார்கள், கர்த்தரை மறந்து விடுவார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அது பெருங்காற்றா இருந்தாலும் அதில் கர்த்தர் இருக்கிறாரா, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் என்று யோசிக்க வேண்டும். அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எலியா அதை எதிர்பார்க்கவில்லை. எலியாவினுடைய பர்சனாலிட்டி ரொம்ப வித்தியாசம். எலியாவினுடைய ஆள் தத்துவம் ரொம்ப வித்தியாசம். அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன், அவன் ரொம்ப வீரமானவன், தேவனுக்காக பக்தி வைராக்கியமானவன். அவனுடைய ஆள் தத்துவத்திற்கு ஏற்றபடி தெய்வம் வரவில்லை, மென்மையாக வந்தார். எலியா ஒரு இரும்பு மனிதன், ஆனால் தேவன் மென்மையாக வருகிறார். அமர்ந்த மெல்லிய காற்றோடு கூட வந்தார். வந்து எலியாவை கூப்பிட்டு, எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது? நீ இந்த குகையை விட்டு, இந்த கெபியை விட்டு வெளியே வா, பர்வதத்திலே நில் என்று சொன்னார். எலியா வெளியே வந்தான். நாமும் கெபியை விட்டு வெளியே வர வேண்டும், தவறான கருத்துக்களிலிருந்து வெளியே வர வேண்டும், பர்வதத்தின் மேல் நிற்க வேண்டும். பர்வதத்தின் மேல் நின்றால் தான் கர்த்தர் யார் என்று நமக்கு தெரியும். குகையில இருக்கும் வரைக்கும் தெரியாது. வெளிப்பட வேண்டும், மேலான இடத்துக்கு வர வேண்டும், மேலான தரிசனமுடையவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை குறித்து பெரிதாக எண்ண வேண்டும். எலியாவுக்கு இருந்த தவறான கருத்தை அன்றைய தினம் கர்த்தர் மாற்றி போட்டார். எலியாவுக்கு இன்னொரு தவறான கருத்து இருந்தது. அவனுக்கு இருந்த இன்னொரு தவறான கருத்து என்னவென்று நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் அதன் பின்பு 19ஆம் வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனுக்கு இருந்த இன்னொரு தவறான கருத்து. அந்நாட்களிலே ஆகாப் ராஜாவாக இருந்தான், அவனுடைய மனைவி எசபேல் ராணியாக இருந்தாள். இந்த ஆகாப் பொல்லாப்பு செய்தான், பாகால் வணக்கம் செய்தான். எல்லாரும் கவனியுங்கள். அவனுடைய மனைவி எசபேல் சூனியக்காரி. அந்த எசபேல் இந்த கடைசி காலத்தில் எழும்ப போகிற ஒரு கடைசி ஆவிக்கு அடையாளம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எசபேலின் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி காலத்தில் எழும்ப போகிற ஒரு குறிப்பிட்ட ஆவியின் அடையாளமாக அந்த எசபேல் காணப்பட்டு, அவள் விக்கிரக ஆராதனைக்காரியாகவும் சூனியக்காரியாகவும், அவள் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழக்கூடியவளாகவும் அவள் காணப்பட்டாள். தன்னுடைய கணவனை அடக்குகிறவளாய் காணப்பட்டாள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தன் மனைவியின் சொல்லை கேட்டு கர்த்தரை விட்டு வெகு தூரம் போய்விட்டு பின்வாங்கி போன இந்த எலியாவை போல ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனைவியின் சொல்லை கேட்டு கர்த்தரை விட்டு விலகி போன ஆகாப். அது போலத்தான் தாவீதின் குமாரன் சாலமோன், அவனும் அப்படித்தான் திரளான மனைவிமார்களை விவாகம் செய்து கொண்டு அந்த மனைவிமார் சொல்லுகிறதை கேட்டு அந்த மனைவிமார்கள் அவனை கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்படி ஏற்பாடு செய்தார்கள். தன்னுடைய மனைவிமார் சொல்லுகிறதை கேட்டு கர்த்தரை விட்டு விலகி போன ஆட்கள் எத்தனையோ குடும்பங்களில் அப்படியும் இருக்கிறது. நீங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை கர்த்தரை விட்டு வழி விலகி போக அனுமதிக்க கூடாது. கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய சொந்தங்களோ உங்களை கர்த்தரை விட்டு வழி விலகி போக செய்யக்கூடாது.
உங்கள் சிநேகிதனா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, உங்கள் சிநேகிதனோ, உங்கள் அயலாத்தாரோ, உங்கள் சொந்தக்காரர்களோ, உங்கள் மடியில் படுத்திருக்கும் உங்கள் மனைவியோ அந்நிய தெய்வத்தை வணங்குவோம் வா என்று சொன்னால் அவர்களுக்கு சம்மதிக்க கூடாது, தேவ கோபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியாவுக்கு இருந்த தவறான கருத்து என்னவென்றால், ஆகாபும் அவருடைய மனைவி எசபேலும் அன்றைக்கு எலியாவை கொல்லும்படி, தீர்க்கதரிசிகளை கொல்லும்படி அவர்கள் உத்தரவிட்டார்கள். எசபேலுடைய சூழ்ச்சி தீர்க்கதரிசிகளுடைய சாவு, சூனியக்காரியின் சூழ்ச்சி தீர்க்கதரிசிகளின் சாவு, துன்மார்க்கத்தின் ஆவி, சன்மார்க்கத்துக்கு விரோதமான துன்மார்க்கத்தின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு சாவு. அந்நாட்களிலே தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். எல்லாரும் ஓடி தப்பிக்கொண்டார்கள், அநேகர் ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்தவர்கள் எல்லாரையும் ஆகாப் பிடித்து கொன்றான். அப்பொழுது எலியாவும் ஓடி போனான். தீர்க்கதரிசி எலியாவும் ஓடி போய் தன் உயிரை காக்க, பிராணனை காக்க ஓடி போனான். இந்த எலியாவினுடைய கருத்து என்னவென்றால், எல்லா தீர்க்கதரிசிகளும் செத்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி மீதமாயிருக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். எசபேல் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள், நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். என்னையும் கொன்று போட வகை தேடுகிறார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி மீந்திருக்கிறேன். உடனே கர்த்தர் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்காக மீதம் வைத்திருக்கிறேன் என்பதாக எலியாவுக்கு சுட்டி காட்டுகிறார். அந்நாட்களில் எலியாவின் காலத்திலே ஒபதியா என்று ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் தீர்க்கதரிசியில சாதாரண ஒரு பிரபு, ஒரு நல்ல மனிதன். இந்த ஒபதியா என்கிறவன், அவனை குறித்து 4ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, 1 ராஜாக்கள் 18:4. ஒபதியா என்கிற தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசிகளில் 100 பேரை அவன் பாதுகாத்து, கெபிக்கு 50 பேராக 100 பேரை, 100 தீர்க்கதரிசிகளை குகைகளிலே, கெபிகளிலே சாப்பாடு கொடுத்து, உணவு கொடுத்து அவர்களை காப்பாற்றி வந்தான். அந்நாட்களிலே நாம் நினைக்கிறோம் எலியாதான் ரொம்ப பிரசித்தி பெற்றவன் என்று. பிரசித்தி பெற்ற எலியா ஓடி ஒளிகிறான். அக்கினி, பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, இவைகளே நம்பி இருந்த எலியா ஓடி ஒளிகிறான். ஆனால் யாரும் சரியாய் கண்டு முக்கியம் என்று எண்ணாத ஒருவன் ஒபதியா. அவனோ அதே காலத்தில், பாகால் தெய்வத்தை வணங்குகிற அதே காலத்தில், எசபேல் என்கிற அந்த பெண் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் அதே காலத்தில் 100 தீர்க்கதரிசிகளை எடுத்து ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பாதுகாத்து வருகிறான். எலியா சக்தி வாய்ந்தவனா? ஒபதியா சக்தி வாய்ந்தவனா? அநேகர் தவறான கருத்துக்குள் போய் விடுகிறார்கள். 100 ஊழியக்காரர்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஒபதியா எடுத்துக்கொண்டான். அதே வேளையில் எலியா தீர்க்கதரிசி தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் ஓடி போனான். காரணம் அவனுடைய தவறான கருத்து. கர்த்தர் இப்படித்தான் செய்வார், இப்படித்தான் கிரியை செய்வார், இப்படித்தான் அவரால் முடியும் என்று எண்ணக்கூடாது. ஏதோ ஒரு வழியிலே கர்த்தர் செய்வார். அதிசயமானவைகளை அவர் செய்கிற தேவன். நான் நினைக்கிற வழியில் அவர் செய்ய வேண்டும் என்று நான் அவரை கட்டாயப்படுத்தக் கூடாது. நான் நினையாத வழியில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் நினையாத வழியில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளை மனதில் வைத்து உங்கள் பண தேவைக்கு அந்த ஆளையே நம்பிக்கொண்டு அந்த ஆளிடத்தில் போய் நான் பணம் கேட்பேன், அவர் கட்டாயம் கொடுப்பார். ஏனென்றால் சபை ஜெபம் பண்ணி இருக்கிறது, பாஸ்டர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினதினாலே கட்டாயம் அந்த ஆள் எனக்கு அந்த பணத்தை கொடுப்பார் என்று நீங்கள் யாராவது நம்பிக்கொண்டிருக்குமானால் அந்த ஆள் உங்களை ஏமாற்ற முடியும். கர்த்தர் அந்த ஆள் மூலமாக அல்ல, நீங்கள் நினையாத இன்னொரு ஆள் மூலமாக கொண்டு கொடுக்க முடியும். அதனால்தான் நீங்கள், ஆண்டவரே நான்
மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் பார்க்கிறேன், எந்த திசையில் இருந்தாகிலும் எனக்கு உதவி வரட்டும், நீர் உம்முடைய உதவியை அனுப்புவீர் என்று விசுவாசிக்க வேண்டும். எலியாவுக்கு இருந்த தவறான இரண்டாவது கருத்து என்னவென்றால், அந்நாட்களிலே வேறு எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, எல்லாரும் செத்து போனார்கள், எல்லாரையும் இசபேல் கொன்று போட்டால் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இருக்கிறேன். தன்னை குறித்து அவன் நினைக்கிறதை பாருங்கள், நான் ஒருவன் மட்டும்தான் தப்பி இருக்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், எலியாவே நீ மட்டும் இருக்கிறாய் என்று எண்ண வேண்டாம். உபதியா ஒரு 100 பேரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இதுபோல பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்கு வைத்திருக்கிறேன். அப்போ எலியா நினைத்தான், தான் மட்டும்தான் அந்நாளிலே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ மட்டும் நினைக்காதே, 7000 இன்னும் 7000 பேரை எனக்கு பக்தி வைராக்கியமா வச்சிருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம அநேகம் விசுவாசிகள் நினைப்பார்கள், நான் ஒருவன் தான் பக்தியா இருக்கிறேன் என்று. மற்றவருடைய பக்தியை யாரும் எண்ணுகிறதே இல்லை. நான் ஒருவன் மட்டும்தான் நல்லா இருக்கிறேன், நான் ஒருவன் மட்டும்தான் உண்மையா இருக்கிறேன் நினைப்பீர்கள். உண்மையான விசுவாசிகளை கர்த்தர் 7000 பேரை வைத்திருக்கிறார். இன்றைக்கு 7000 மட்டுமல்ல, 70000 பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் என்றைக்கும் நம்மை மட்டும் நினைத்து விடக்கூடாது. நம்மை போல ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் பல ஆயிரமாக வைத்திருக்கிறார். நம்மை போல தாகம் உள்ளவர்கள் பல ஆயிரம் வைத்திருக்கிறார். நம்மை போல ஜெபிக்கிற பல 1000 பேரை வைத்திருக்கிறார். நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற பல 1000 பேரை கர்த்தர் திருநெல்வேலியிலே வைத்திருக்கிறார். நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். தவறான கருத்து. இந்த உலகத்திலே கஷ்டப்படுறதே நான் தான் அப்படி நினைத்து கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுறதா நினைக்காங்க. இயேசுவுக்காக பல கோடி மக்கள் சிலுவை சுமந்து துன்பம் அனுபவித்து, சாப்பிட்டும் சாப்பிடாமலும், சாப்பாடு இருக்கிற நேரம் உபவாசித்து கொண்டு கண்ணீரோடு கூட கர்த்தரை சேவித்து வருகிறார்கள். நீங்கள் போகிற உபத்திரத்தை விட அதிக உபத்திரவம் படுகிற கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் வெண்ணங்கி தரித்து கைகளிலே குருத்தோலை பிடித்துக் கொண்டு கர்த்தரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே அவர்கள் கையிலே குருத்தோலை பிடித்திருக்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தெய்வீக கண்ணுக்கு அது தெரியும். துன்பத்தோடு இருக்கிற மக்கள் வெண்ணங்கி தரித்திருக்கிறார்கள். வெள்ளையங்கி தரித்து வந்து நிற்கிற இவர்கள் யார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த கேள்வியை தேவதூதன் கேட்ட பொழுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள், பரலோக ராஜ்யத்தில் வெண்ணங்கி தரித்து போய் நிற்கிறார்களாம். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஏன் அவர்களுக்கு உபத்திரவம்? இயேசுவுக்காக அவர்கள் வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு உபத்திரவம், இயேசுவை பின்பற்றினதினாலே அவர்களுக்கு உபத்திரவம், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே அவர்களுக்கு உபத்திரவம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல சிலையை பணிந்து கொள்ளாததினாலே அவர்களுக்கு உபத்திரவம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்திலே அந்த பாபிலோன் தேசத்துக்கு நிறைய இஸ்ரவேலர்கள் கைதிகளாய் கொண்டு போகப்பட்டார்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த பொற்சிலையை விழுந்து வணங்கி இருந்திருக்கிறார்கள். இந்த 3 புருஷர்கள் மட்டும்தான் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று நிமிர்ந்து நின்றார்கள். அடுத்த தேசத்திலே போன உடனே பரவாயில்லை, இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே தானே நாம் அந்த சிலையை வணங்குகிறோம், இந்த ஒரு தடவை தானே வணங்குகிறோம், அதனால என்ன, உயிரை காக்க நாம் இந்த சிலையை வணங்கிவிட்டால் தான் என்ன என்று எண்ணி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அல்லாத மற்ற எபிரேயர்கள் எல்லாரும் விழுந்து பணிந்து கொள்கிற அந்த நேரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் அவர்கள் பணிந்து கொள்ளவே இல்லை. அவங்க தான் உறுதியா நின்னாங்க, மீது எல்லாரும் கும்பிடுறாங்க. சிலை வணக்கம் பாவம், சிலை வணக்கம் தேவனுக்கு அருவருப்பு. அது எந்த விக்கிரகத்தை நாம் சென்று வணங்கினாலும், அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனாலுமே ஆண்டவர் நம்மளை வேறு பார்வையில் தான் பார்ப்பார், நம்மளை பார்க்க மாட்டார். ஏன்னா விக்கிரகம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. கடவுளை போல ஒரு உருவத்தை செய்து வைத்து வணங்குவது கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பானது. அவர் அதை ரொம்ப வெறுக்கிறார். அதை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அதை ஒப்பிடுகிறார். உண்மை நேசர், ஆத்ம நேசர் நான் இருக்க, அந்நிய நேசர்களுக்கு
இந்த மக்கள் போகிறார்களே, இவர்கள் விபச்சார மார்க்கத்தார் என்றுதான் தேவன் அவ்வளவு வேகமாக பேசுகிறார். பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள். பொதுவாக நிறைய சுவிசேஷகர்கள் இதெல்லாம் பேச முடியாது, பேச மாட்டார்கள், பேசக்கூடாது. ஏன்னா பப்ளிக்ல போய் இதை பேசுகிறது இல்லை. ஆனால் தேவன் அதை எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சீ என்று அருவருக்கும் அந்த விக்கிரகத்தை எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலே ஆகிலும் நாம் சென்று அதன் பக்கத்தில் நிற்போமானால் நம்ம மேல் இருக்கும் அந்த வெண் வஸ்திரம் அப்படியே நம்ம விட்டு போய்விடும். அந்த வெண் வஸ்திரம் ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வெண் வஸ்திரம். அந்த வெண் வஸ்திரம் இருந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும். அந்த வெண் வஸ்திரத்தை பார்த்து தான் பிசாசு நம்மை விட்டு ஓடுகிறான். பிசாசுக்கு பிடிக்காதது வெண் வஸ்திரம். அவன் அந்த வெண் வஸ்திரத்தை கண்டு அவன் பின்னிட்டு விழுந்து விடுவான். ஏனென்றால் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே கழுவப்பட்ட வஸ்திரம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெண் வஸ்திரத்தை கண்டு பிசாசும் பாதாளமும் பயப்படும் பொழுது அந்த வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் எந்த காலத்திலேயாவது எந்த இடத்திலேயாவது ஒரு விக்கிரகத்துக்கு முன்னே போய் நின்று விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்குமானால் அந்த வெண் வஸ்திரம் அப்படியே நம்மை விட்டு கடந்து போகிறது. அதன் பின்பு பிசாசு நம்மை பார்த்து பயப்பட மாட்டான். அதன் பின்பு வியாதிகள் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும். தேவன் கைவிட்டால் எல்லாமே வரும். வியாதிகள் மட்டுமல்ல, என்னென்ன வினைகள் பூமியில இருக்கிறதோ அதெல்லாம் நம்மை பதம் பார்க்கும். ஆனால் நாம் அணிந்திருக்கும் ஒரு வெண் வஸ்திரம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. அது இயேசு கிறிஸ்து கொடுத்த வஸ்திரம். அது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வஸ்திரம். அது ரட்சிப்பின் வஸ்திரம். அது நீதியின் சால்வை. ஆண்டவர் நமக்கு பரலோகம் போறதுக்கு என்று கொடுத்த கல்யாண வஸ்திரம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று துணிந்து நின்றார்கள். அந்நாட்களிலே ராஜா ஒரு தீச்சூளையை 7 மடங்கு சூடாக்கினார். இவர்கள் 3 பேரும் அதிலே போடப்பட்டார்கள். தீச்சூளையிலே சிலையை வணங்காவிட்டால் தீச்சூளை. இன்றைக்கும் உங்கள் சொந்தக்காரர்களோ உங்களுடைய வீட்டுக்காரர்களோ அப்படித்தான் சொல்லுவார்கள். நீ சிலையை வணங்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் தீச்சூளையிலே போடுவோம். நீ சிலையை வணங்கவில்லை என்றால் உனக்கு பெண் கொடுக்க மாட்டோம், உனக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டோம். நீ தீச்சூளையிலே உன்னை நாங்கள் போடுவோம். நீ சிலையை வணங்க வேண்டும். நீ சிலையை வணங்கவில்லை என்றால் நான் உனக்கு தந்தை அல்ல, நான் உனக்கு தாய் அல்ல, நான் உனக்கு சொந்தம் அல்ல. நீ சிலையை வணங்க வேண்டும். அப்படி சொல்லும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு திருமணம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் சிலையை வணங்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி சிலையை வணங்க மாட்டேன். அந்த உறுதியில் வந்தால் தேவன் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். யார் உங்களுக்கு சவால் விட்டார்களோ அவர்களுக்கு முன்னாகவே கர்த்தர் உங்கள் திருமணத்தை நடக்க வைப்பார். அவர்கள் கண்டு அதிசயப்படும்படி, அதான் ஆண்டவர் சொல்றார், அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று சொல்றார். உங்களோட மன உறுதி ரொம்ப தேவை. தவறான கருத்துடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. பரவாயில்லை, தேவன் ரொம்ப அன்புள்ளவர், நாம் விக்கிரகங்களை வணங்கினாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று மட்டும் அவரை குறித்து தவறாக எண்ண வேண்டாம். நீ நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், இயேசுவை சேவிக்கிறதுனாலே என்னை என் சொந்தக்காரர்கள் உபத்திரவப்படுத்துகிறார்கள், என் ஊர் மக்கள் உபத்திரவப்படுத்துகிறார்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க மட்டுமல்ல, சிலுவை சுமக்கிற நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுற நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க, உபத்திரவப்படுகிற நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. அவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் சிலையை வணங்க மாட்டோம். நாங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டோம். நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். கர்த்தர் எங்களை அறியாமை உள்ள காலங்களை காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்களை மனம் திரும்ப செய்து சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டோம். எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்கள், நாங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டோம். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, அது வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ தேவ தூதர்களோ, அது எதுவானாலும்
ஹalleluya. சத்தமிட்டு சொல்லுங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை அது பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அடித்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உறுதி வேணும். ஒரு பிராமண சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட போது சபைக்கு ஒழுங்கா வந்து ஞானஸ்நானம் எடுத்து கொண்டு அவங்க அப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த லெட்டரில் அவர் சொல்றாரு, நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் போதகரே, என் மகளை உங்கள் ஆலயத்தை விட்டு துரத்தி விடுங்கள். நாங்கள் பூர்வீக இந்து குடும்பத்தார், நாங்கள் அவளுக்கு இந்து குடும்பத்தில் மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவளை உங்கள் சபையில் சேர்க்க வேண்டாம், உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், என் கண்ணீரோடு நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பதாக கடிதம் எழுதியிருந்தார்கள். இந்த கடிதத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு சங்கடமாக இருந்தது. ஒரு தந்தையினுடைய இதயம் கதறுகிறது. ஒரு இந்து மனிதன், ஒரு தந்தையினுடைய உள்ளம் கதறுகிறது. ஐயோ, என்ற மகள் இந்து கல்யாணம் நடக்கணுமே அவர் இருதயம் கதறுது. ஆனா நான் அதை விட பெரிய தந்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டவன். அப்ப நான் அவரை பார்க்கிறேன், எனக்கும் அழுகையா வருது, கண்ணீரா வருது. ஆண்டவரே, இப்படி நான் என்ன செய்வேன், ஆனாலும் நீர்தானே முக்கியம் என்பதாக சொல்லி நான் அவருக்கு ஏதோ ஒரு பதிலை எழுதி அனுப்பினேன், சுவிசேஷ பதிலை. ஆனால் அந்த விஷயத்தை அந்த குறிப்பிட்ட சகோதரியிடத்தில் நான் சொல்லவே இல்லை. அந்த சகோதரி படிப்பெல்லாம் முடித்து இந்த ஊரை விட்டு வீட்டுக்கு போன பொழுது அந்த வீட்டுக்காரர்கள் அப்படியே மாறிவிட்டார்கள். அப்படியே மாறிவிட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், கண்ணீரோடு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொன்ன அதே தந்தை அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே இறங்கு, இயேசு கிறிஸ்து உனக்கு வேண்டுமானால் வீட்டை விட்டு வெளியே போ, இந்த வீட்டுக்குள் நீ வரக்கூடாது என்று குடும்பத்தார் எல்லாரும் வெகுண்டு எழும்பி கோபித்து அவர்களை வெளியே விரட்டினார். அந்த சகோதரி வெளியே இறங்கி தானாக ஒரு மருத்துவ சாலை ஒன்றை, ஒரு கிளினிக் ஒன்றை வைத்து பிழைக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரி தான் போன தடவை உங்கள்கிட்ட வந்து சாட்சியும் சொன்னாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். அப்பதான் இயேசுவும் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணுமானா உயிரை விட்டாகிலும் இயேசுவை பின்பற்றணும். தவறான கருத்து, நான் எலியா சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் தான் கஷ்டப்படுறேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன், வேறு ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்ல, நீ மட்டும் நினைக்காதே, உன் தவறான கருத்தை மாற்று. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்கென்று வைத்திருக்கிறேன். என்னைக்கும் நினைங்க, நீங்க கஷ்டப்படும் போது நினைக்கணும், இதுபோல கஷ்டப்படுற 7000 பேர் இருக்குது, 70,000 பேர் இருக்காங்க. அப்பதான் நீங்க எழும்பி சந்தோஷமா ஆண்டவரை சேவிக்க முடியும். நோவா, அவனை குறித்து ஆதியாகமம் 7:16 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பேழைக்குள் நோவாவை அனுப்பி கதவை அடைத்தார். நோவாவுக்கு தேவனாகிய கர்த்தரை குறித்து என்ன எண்ணம் உண்டாயிருக்கும்? நோவாவின் இடத்தில் நீங்கள் இருந்தால் உங்கள் எண்ணம் எதுவாயிருக்கும்? உங்கள் கருத்து எதுவாயிருக்கும்? ஐயோ, கர்த்தர் என்னை உள்ளே விட்டு கதவை பூட்டி போட்டாரே, he locked me inside this small ship, ஒரு சின்ன கப்பலுக்குள் என்னை பூட்டி போட்டு விட்டாரே. பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் பூட்டி விட்டாரே. கர்த்தர் பூட்டுவதை தவறாய் எண்ணக்கூடாது. கர்த்தர் பூட்டினால் வெளியிலே கர்த்தர் சில செட்டில்மெண்ட் பண்றார் என்றுதான் அர்த்தம். நோவாவை பேழைக்குள் பூட்டிவிட்டு வெளியிலே கர்த்தருடைய செயல் நடக்குது. துன்மார்க்கர்கள் பெருவெள்ளத்தில் அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நடக்கிறது. நியாய தீர்ப்பு வெளியே இருக்கிறதுனால தான் நோவாவை பேழைக்குள்ளே பூட்டினார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்துக்குள்ள பூட்டி இருப்பார், ஒரு சின்ன எல்லைக்குள் பூட்டி இருப்பார், ஒரு சின்ன வேலைக்குள்ள கொண்டு போய், நீங்க படிச்சது வேற, ஆனா நீங்க செய்யற வேலை வேற, ஒரு சிறு வேலை உங்களை பூட்டி வச்சிருப்பார். காரணம், நீங்க நினைப்பீங்க, என்னை ஆண்டவர் இந்த இடத்துல பூட்டி போட்டு விட்டார், இந்த குடும்பத்தில் என்னை பூட்டி போட்டு விட்டார், நான் பறந்து திரிந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் என்னை ஒரு சின்ன குடும்பத்தில் ஆண்டவர் பூட்டி விட்டார் என்று நீங்கள் எண்ணலாம். நான் ஒரு பெரிய தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் தேவன் என்னை ஒரு சின்ன தொழிலில் பூட்டி வைத்திருக்கிறாரே, ஏன் எனக்கு இப்படி அவர் செய்தார் என்று அவரை குறித்து நீங்கள் வருந்தலாம். ஆனால் நோவாவை உள்ளே பூட்டினவர்
வெளியிலே பெரிய நியாய தீர்ப்பை நடத்தி கொண்டிருந்தார்.